எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. அம்மா, முதல்ல நம்ம வாழ்வோம், அதுக்கப்புறம் மற்றவங்கள வாழ வைக்கலாம். ஹலோ, வணக்கம் தலைவரே. ஒரு நிமிஷம் தலைவரே. ஹலோ தலைவரே, சொல்லுங்க தலைவரே. என்ன தம்பி, கம்பியெல்லாம் வந்து இறங்கிடுச்சா? கம்பியெல்லாம் இறங்கிருக்கு தலைவரே. எல்லாம் எப்படி போகுது? நல்லா போயிட்டு இருக்கு தலைவரே. கம்பி போதுமா இல்ல இன்னும் தேவைப்படுமா? பத்தாதுன்னு நினைக்கிறேன், பத்தலாம் கேட்கறேன் தலைவரே. சரிப்பா, உன்னை நம்பி தான் ஒப்படைச்சுக்கிறேன், பார்த்து செய். நம்ம ஏரியாவில் நம்ம தான் தலைவரே. அடுத்த 5 வருஷத்துல நிலைச்சிருப்பீங்க, அமோகமா இருக்கும். ஓகே தலைவரே, நான் பாத்துக்கிறேன். வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கிறீங்களாம்மா? உங்க வீட்டுக்காரர் எங்கம்மா? வேலைக்கு போயிருக்காங்கம்மா. நாளைக்கு எலெக்ஷனு, நம்ம குடும்ப ஓட்டுலாம் நமக்கு தானே. நம்ம கட்சி நம்ம சின்னம் என்னன்னு தெரியுமாமா உங்களுக்கு? தெரியுங்க, யூகேஜி 3ஆம் பிறை சின்னம். சிறப்புமா. உங்க குடும்ப ஓட்டு மொத்தத்தையும் 3ஆம் பிறை சின்னத்துக்கே போட்டுடுங்கம்மா. கண்டிப்பா. நம்ம குடும்பத்துல மொத்தம் எத்தனை ஓட்டுமா? 6 ஓட்டுங்க. 6 பேரும் இந்த வீட்லயேமா இருக்கிறீங்க? தோ மீனா ஏறாங்களா, யாருமா அவங்க? எங்க அம்மா தாங்க சார். அம்மா, நீங்களும் 3ஆம் பிறை சின்னத்துக்கே ஓட்டு போட்டுருங்கம்மா. உங்க சின்னத்துக்கே போட்டுடுறோம்பா. நல்லதுமா. பா, அந்த 6 ஓட்டுக்கான பணத்தை எடுத்து வை. அம்மா, ஒரு ஓட்டுக்கு 3000 ரூபா, மொத்தம் 6 ஓட்டு. 6 ஓட்டுக்கு 18000 ரூபா உங்களுக்கு தான். 18,000 வருது. முதல்ல நகையை முட்டணும். கொஞ்சம் இருங்கம்மா. முதல்ல உங்க தாலி மேலையும் சாமி மேலையும் உங்க 6 ஓட்டும் எங்களுக்கு தான் சொல்லிட்டு சத்தியம் பண்ணிட்டு காசு எடுத்துங்க. என்னது, தாலியில சத்தியமா? யோசிக்காதம்மா, தலைவர் சொல்ற மாதிரி செஞ்சுட்டு காசு எடுத்துக்கோ. தாலி பேலி சாமி பேலி சத்தியம் பண்ண சொல்றீங்களாப்பா? நாங்களாவது 3000 கொடுத்துட்டு தாலி மேலேயும் சாமி மேலேயும் தான் சத்தியம் வாங்குறோம். எதிர்கட்சிக்காரன் 2000 ரூபா கொடுத்துட்டு தாலி மேல சாமி மேல புள்ள மேல அப்பா அம்மா மேல எல்லாத்து மேலயும் சத்தியம் வாங்குறான். இது பத்திலாம் துண்டு போட்டுதான்னு சொல்றாமா? என்னோட தயக்கம் அது இல்லைங்க. எங்களுடைய 6 ஓட்டுல 5 ஓட்டு உறுதியா 3ஆம் பிறை சின்னத்துக்கு தான் போடுவோம். ஆனா எங்க அண்ணன் ஓட்டு தான் சந்தேகமா இருக்கு. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் பணம்னா போனமும் வாயை திறக்கும். உங்க அண்ணனை கூப்பிடு, பணத்தோட அருமையை நான் புரிய வைக்கிறேன். அண்ணன் குளிச்சுன்னு இருக்காங்க. வந்துட்டாங்களே. ஒரு ஓட்டுக்கு 3000ன்னு 6 ஓட்டுக்கு 18,000 ரூபாய் தராங்க. 3ஆம் பிறை சின்னத்துக்கு நீங்க ஓட்டு போட்டே ஆகணும்னு. ஏன்னா தாலி மேலயும் சாமி மேலயும் சத்தியம் பண்ண போறேன்னு. என்னது, தாலி பேர்லயும் சாமி பேர்லயும் சத்தியம் பண்ண போறியா? ஆமாங்க தலைவரே, இது ரொம்ப அநியாயம். இது அநியாயம் இல்லன்னு, கொடுக்கற தொகை பெருசு. 18,000 கொடுக்கறல்ல, சத்தியம் பண்ணி தான் வாங்கணும். அப்பதான் எங்களுக்கு நம்பிக்கை வரும். பெரும் தொகை, சத்தியம் பண்ணிட்டு எடுத்துங்க. இந்த 18,000 உங்களுக்கு பெருந்தொகை, அதுக்கே சத்தியம் கேக்குறீங்க? இந்த நாட்டை உங்ககிட்ட 5 வருஷம் ஆள்றது கொடுக்க போறோமே, நாங்க என்னென்ன கேட்போம்? ஐயோ, இவன் வேற வந்துட்டானே. தேவையில்லாத பேசி வர்ற காசை கூட கெடுத்துருவானே. வர்ற காசை வச்சுதான் சில்லறை கடலாம் அடைக்கலான்னு பார்த்தேனே. தலைவரை, லஞ்சம் வாங்க கூடாது, செய்யற வேலையில கமிஷன் வாங்க கூடாது, இயற்கை பாரு அதை அழிக்க கூடாது, அபகரிக்க கூடாது, மதுவை கண்டிப்பா ஒழிச்சிடணும். அது மட்டும் போதாது, கட்சித்தீவு இருக்குல்ல, அதை மறுபடியும் தமிழருக்கு மீட்டு கொடுத்தாகணும். அப்படின்னு உன் பொண்டாட்டி உன் புள்ள அப்பா அம்மா பேர்ல சத்தியம் பண்ணி தரணும். அப்பதான் எங்களுக்கு நம்பிக்கை வரும்.
உங்க காசு பணம் எங்களுக்கு தேவையில்லை. எங்க ஓட்டை உங்களுக்கு போடுறோம், செய்வீங்களா? இதை நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே. நான் ஒன்றும் முடிவு எடுக்கிறது இல்லைண்ணே, மேலிடத்துல தான் முடிவு எடுக்கணும். பரவாயில்ல, எங்களை சத்தியம் பண்ண சொல்றீங்களே, அது போல உங்க தலைவரை சத்தியம் பண்ண சொல்லுங்க. ஒரு எம்எல்ஏ தப்பு பண்ணா கூட பதவி விட்டு விளைகிறேன்னு வக்கீல வச்சு எழுதி கொடுக்க சொல்லுங்க. அந்த நகலை ஒவ்வொரு வீட்டுக்கு கொடுக்க சொல்லுங்க. அப்போதான் எங்களுக்கு உங்க பேர்ல நம்பிக்கை வரும். தலைவரே, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. வாங்க அடுத்த வீட்டை பாப்போம். அடுத்த வீடு இல்ல, நீங்க எந்த தெருவு போனாலும் இதேதான் பேசுவாங்க. ஏன்னா நாங்களாம் ஒன்னா கூடி முடிவு எடுத்துட்டோம். நீங்க வேணா போய் பாருங்கம்மா. போங்கம்மா, போய் பாருங்க. வாதியிலேயே வச்சிருந்தோம் உங்களை, இப்ப உங்களை யாரோ தூண்டி விட்டு அறிவு வரும்படி செஞ்சுட்டாங்க. தலைவரே, இந்த தெரு வேணாம், 2 தெரு தள்ளி போய் கேட்போம். போங்க போங்க, நாங்களாவது அளவா பேசுறோம். அங்க போனீங்கன்னு வச்சுக்க, உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க. ஏன்னா உங்க பேர்ல யாருக்கும் நம்பிக்கை இல்ல, மூஞ்சில காரி துப்புவாங்க. யாரு நான் சொன்னது போல எழுதி கொடுக்குறீங்களோ, எழுதி கொடுத்தத யாரு ஒவ்வொரு வீட்லயும் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு தான் எங்களுடைய ஓட்டு. புரிஞ்சுக்கங்க, என்ன மாதிரி நீங்களே பேசுங்க. சிந்திப்போம், சிந்தனையை செயல்படுத்த ஒரு குரல் கொடுப்போம். தூய அரசியலை உருவாக்க மக்களாகிய நாம் தான் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். சப்ஸ்கிரைப் செய்து இணைப்பில் இணைந்து கொண்டு வலிமை சேருங்கள். வாழ்த்துக்கள்.